நியூஸ் பேப்பர் ஆகட்டும் அண்ட் நியூஸ் மீடியாஸ் ஆகட்டும், நார்மலா பாலிடிக்ஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தாவே எல்லாருக்கும் தென்படுற ஒரே ஒரு விஷயம். அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக்கா போகுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை? அதிமுகவுல நம்ம எடப்பாடியார் அவர்களுடைய விருப்பமா மேபி அது இருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் என்ன சமாதானம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா மோஸ்ட் ஆஃப் ஆல் இது கூட்டணி அப்படிங்கிறதுல உறுதின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நியூஸஸ் எல்லாமே ரொம்ப நம்பிக்கையான இடங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. சரி, டீப்பா டீட்டெயிலா பேசுவோம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு கேம் விளையாடாங்களோ, சேம் லைக் நம்ம எடப்பாடியார் விஜய வச்சு ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறாரு. ஒர்க் அவுட் ஆகுமான்றத ஃபுல்லா பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் அதிமுகன்னு எடுத்துப்போமே, அவங்களுக்கு மொத்தமா ஓட் பேங்க் அப்படிங்கிறது இன்றைக்கான ஒரு அரசியல் காலத்துல ஒரு 75% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தோராயமா சொல்லப்படுது. ஒரு 70 வச்சுப்போமே. ஆனா இதுவே திமுகவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 80% ஆஃப் ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அதிமுக திமுக இவங்களை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நல்ல ஹைப்ல இருக்காங்களே அவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்ல ஒரு 100% கன்ஃபார்ம் ஆன கூட்டணி தான். இருக்கிற விசிக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், உள்ள இருக்கிற முக்கியமான பல பேர் எல்லாரும் ஆல்ரெடி இவங்கதான், இதுக்கு மேல யாரும் மாற போறது இல்ல, புதுசா வர போறதும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அதிமுகவினுடைய நிலைமை அப்படி கிடையாது. ஒரு 70% அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா நாளைக்கு தேமுதிக உள்ள வரும் மோஸ்ட்லி அவங்க தான் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ கேப்டன் அவர்கள் இருக்கும்போது இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு முற்றிலும் வேற. ஆனா இன்னைக்கான அரசியல் காலத்துல இவங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு அப்படிங்கிறது டோட்டலா வேற. சோ முக்கியமா முன்னாடி மாதிரியே இருக்கும் இந்த அரசியல் களம், அதே வாக்கு வங்கிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. பட் கொஞ்சம் டவுன் டுவர்ட்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதே சினாரியோவை பாமக பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மையா ஒரு மாபெரும் மகா கூட்டணி இவங்களது அப்படின்னா அக்செப்டபிள். பிகாஸ் அவங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான கட்சி, நல்ல வாக்கு வங்கிகள் இருக்கிற கட்சி. கரெக்டா? இவங்க 2 பேரும் அடிஷனலா அதிமுக கூட செட் ஆகுறாங்கன்னு போது செம்ம பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும். பாஜக ஆல்ரெடி 12 to 14% ஆஃப் வாக்கு வங்கி அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இன்னும் வரல. இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிற நேரத்துல தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ சிறுபான்மையினர் ஓட் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி சிறப்பா கிடைக்குமா திமுக அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். ஆனா ஒரு சில இடங்கள்ல இப்போ முஸ்லிம்ஸ் எல்லாரும் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியாருக்கு அவங்க எல்லாம் கொடுத்தாலுமேவும் அவங்க எல்லாருடைய ஓட்டும் இவருக்கு வருமானு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். காரணம், திமுக ஒரு பலமான ஒரு செம்ம பெரிய ஒரு பலமான பேஸ்மெண்ட்டை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சிறுபான்மையினருக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதானே ஹிந்துத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா பேசுறதெல்லாம். சிறுபான்மையினரோட ஓட்டு மட்டும்தான் எலெக்ஷன் டைம்ல யாரு வெற்றி தோல்வி அப்படிங்கறத நியமிக்குதுங்கிற ஒரு சர்வேல இப்போ நம்மளுக்கான ஒரு ஃபேவரிசம் காமிக்க போறது அவங்கதான். அவங்கள நம்ம கரெக்டா வச்சுக்கணும் அப்படிங்கறத பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சி பொதுவா ஒரு வாக்கு வங்கி, இதுல இவங்களுடைய ஓட்டும் பிரிஞ்சு போய் எங்க போகும்? தமிழக வெற்றி கழகம் போகும் அப்படிங்கிறது சர்வே சொல்லுது. இதையும் தாண்டிங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவில இருந்து பிரிஞ்சு போய் யாருக்கு போக வாய்ப்பு இருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அங்க நடக்கும். இங்க இருந்து அங்க தாவும். அப்போ தமிழக வெற்றி கழகத்தை இந்த பக்கமா அந்த பக்கமான்னு கையில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் சர்வே சொல்லுது. சோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் யாரு கூட கூட்டணி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் ஒரு ஓட்டு இருக்கும். இப்போ இதுல இவங்க ஒரு 49, இவங்க ஒரு 50 வச்சிருக்காங்க. இப்ப வரப்போற இன்னொரு ஒரே ஒரு ஓட்டு இது இங்க விழுமா இல்ல அங்க விழுமா, அந்த மாதிரி ஒரு கேடர் இருக்கும்ல, அதை தான் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பாயிண்ட் அவுட்டா வச்சிருக்காங்க. சோ இவங்க இங்கேயும் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க. சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம், இல்லைன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடலாம். ஆனா பாஜக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு போடுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். என்ன ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஹிந்துத்துவம் இருக்கு, ஹிந்துயிசம் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு பூச்சாண்டி என்ன பண்ணுது திமுக அரசாங்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரீசன்னால பாஜக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு சிறுபான்மையினருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது
பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ரொம்ப இருக்கவே இருக்காதுன்னு நான் சொல்லல, பெரிய அளவுல இருக்காது. அப்போ இந்த ஓட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகமும் தானே இப்ப பாஜக கூட வரும். இப்ப பாஜக உள்ள வருது அப்படின்னா அதிமுக கூடயே அவர் இணைஞ்சாருனால பாஜக கூட தானே இருக்கும். அப்ப மட்டும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயம். சோ மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸோட ஓட் எல்லாமே இவருக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. கரெக்டா? இந்த நேரத்துல விஜய் அவர்கள் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் வராங்கன்னா நம்மளை பத்தி இன்னும் நல்லா தெளிவான ஒரு புரிதல் இருக்கும், நம்மளுக்காக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் ஆப்வியஸா இருக்கும். இப்ப நம்மளுக்காக அவங்க வராங்க, ஓகே, நம்மளுக்காக ஹிந்துயிசமா இருக்குதா, ஹிந்துயிசம் பேசுறாங்களா, அப்ப மோடி அவர்கள் கரெக்ட். சிறுபான்மையினருக்கு நம்மளுக்காக ஒரு முதல்வர் வந்து நம்மளுடைய சப்போர்ட் பேசுறாரு, எனக்கு ஹிந்துயிசமே பிடிக்காது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பக்கம் போலாம். சோ இது வந்து அவங்களுடைய மைண்ட் எல்லாம் நம்ம எப்படி கேப்சர் பண்ணலான்ற ஒரு யுக்திகள் கண்டிப்பா எல்லா கட்சியினருக்கும் தெரியும். இந்த வகையில இப்போ இந்த ஒரு பொசிஷன்ல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இப்போ அவரு இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா? திமுக பக்கம் வாய்ப்பே கிடையாது. ஆனா அதிமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. சரி, எதுவுமே எனக்கு தேவையில்ல, தனிச்சுதான் நான் நிப்பேன் அப்படின்னு அவர் நின்னாருன்னா அங்க அவருக்கான ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வருமே தவிர வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. என்ன இப்படி சொல்லிட்ட நீ பாட்டுக்கு சொல்லிட்டா நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கள நிலவரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது உடனே மக்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா அவங்களுக்கு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இல்ல, அவர் உடனே சிஎம் ஆயிரணும்னு நம்ம நினைக்க முடியாது. நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் அவருக்கு டைம் இருக்கு. உடனே வந்த முதல் எலெக்ஷன்லயே அவர் ஆகுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மீறி நடந்துச்சுன்னா ஒரு மிராக்கிள் தான். பட் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் எல்லாமே சூப்பரா இருக்கும், ஒரு ஒரு சூப்பரா கொண்டாடுற அளவுக்கு இருக்கும். ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அமையாது. கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் டைம் எடுக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட 25% ஆஃப் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குங்க. ஒரு சர்வேல நாங்க எடுத்ததுல எங்களுக்கு 25% வந்து கரூர்ல மட்டுமே இந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் நடந்திருக்கனால எங்களுக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி டோட்டலா ஓவரால் பார்க்கும்போது 25% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா நாங்க வெற்றி பெறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எங்களுடைய வாக்கு சதவீதத்தை எல்லாம் பார்த்துதான் திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. எங்களை எப்படியாவது போராடி வெளில தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னைக்குமே எந்த சூழ்நிலையிலும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் கெத்தா பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த கூட்டணி வாய்ப்பு அப்படிங்கறது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எம்எல்ஏஸோட உள்ள போய் செம்ம கல் நிலவரத்தை கிரியேட் பண்ணுவாரு. ஈவன் இவருக்கு வந்து பாஜக கொள்கை எதிரி அதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இவ்வளவு அளவுக்கு 41 உயிர் இறந்திருக்காங்க அப்படின்னா அவர் குற்றம் சாட்டுறதும் அவங்களுடைய நபர்கள் குற்றம் சாட்டுற ஒரே ஒரு நபர் யாரு? திமுகவை சார்ந்தவர்கள் தான். அவங்க தான், தமிழக அரசு தான் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு. அப்போ அந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது, அந்த அரசாங்கம் திரும்பவும் தொடரக்கூடாது, அந்த அரசாங்கத்தை வீழ்த்தணும் அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய ஒரு யுக்தியா என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை எப்படியாவது கையில் வைத்துக் கொண்டு விஜய் அவர்கள் களம் இறங்கணும், அதுதான் நல்லது அப்படின்றத பல பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு ரேஷியோ இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம். அப்போ அதிமுகவுல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக பக்கம் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க பெருத்த அளவுல எதிர்பார்த்தாங்க. அன்றைய தேதிக்கு அது நடக்கல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நம்ம இங்க போனோம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா கூட இருக்கிறோம், ஜோ அவர்கள் எல்லாம் பேசி எப்படியோ எல்லாத்தையும் நிலைக்க வச்சுட்டாரு, சரி இங்க கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பிளான் பண்ணி கரெக்டா 2001 41 தொகுதிகள் கேட்டு வாங்குறாரு. 41 தொகுதிகள் அதிமுகவுல இவருக்கு கிடைக்குது, தேமுதிகவுக்கு கிடைக்குது. இங்க அவர் வின் பண்ற சீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 29 தொகுதிகளை வின் பண்றாரு. 29 எம்எல்ஏஸோட ஒரு போறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா திமுக தான் அங்க ஜெயிக்கும், அந்த வருஷம் திமுக தான் அப்படின்னு சொல்லி பெருத்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த நம்பிக்கையை உடைச்சு எதிர்கட்சியா கூட உட்கார வைக்காம திமுகவை அந்த அளவுக்கு டம்ப் பண்ணி அடிச்சுட்டு அவரு இருந்தார் அந்த பொசிஷன்ல. எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம். சோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 10.1% இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே விஜய் அவர்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சோ அதிமுகவுல அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி இன்னைக்கு விஜய், அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி எடப்பாடியார் இன்னைக்கு. சோ இன்னைக்கு களத்துல நின்று விஜய் நம்ம கூப்பிட்டு அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி ஒரு 40 தொகுதி 41 விஜயகாந்த் கொடுத்த மாதிரி ஏன் 50 கூட கொடுத்துருவோமே, வின் பண்ற சீட்டை அவர் வின் பண்ணட்டும், நம்மளுக்கான ஒரு கெத்தை கண்டிப்பா டிசைட் பண்ண போறது தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், கூப்பிடலாம் பேசலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வத்தோட இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது மட்டும் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இங்க என்ன நடந்தாலும் விஜயகாந்தா விஜய் அவர்களால ஆக முடியாது, எடப்பாடியால கண்டிப்பா ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஆக முடியாது. ரெண்டு பேரும் கம்பேரிட்டிவ்லி ஒண்ணு கிடையாது. ஆனா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது நடக்குது. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இவங்க போடுற திட்டம் அப்படிங்கிறது செம்ம பெரிய மாபெரும் திட்டமா இருக்கு.
பாஜகவுல சரத்குமார் அவர்களை வச்சுதான் பேசி நீங்க வாங்க உள்ள வாங்க எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல சிபிஐ விசாரணைக்கு எல்லாருமே தடை வேண்டாம் அப்படின்னு சொல்ற நேரத்துல கரூர் இஷ்யூல விஜய் அவர்களுக்கு கூடவே நிக்கிற பாஜக அடுத்த அதிமுக அவங்க ஏன் நிக்கிறாங்க? இதுவே ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தது அப்படின்னா இது என்னன்னு கூட அவங்க கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மொத்தமா விஜய் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுருப்பாங்க. இன்னைக்கு விஜய் கூட அவங்க சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்னா வேற எதுக்காக? கூட்டணிக்காக தான். கூட்டணிக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வலை விரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீமான் கூட விமர்சனம் கொடுத்திருக்காரு. இவ்வளவு அளவுக்கு விமர்சனங்களை தாண்டி சீமான் அவர்கள் சொன்ன மாதிரியும் மற்றவர்கள் சொல்லும் வகையிலையும் அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? மிஸ் பண்ணாம மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.